கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள். ஆனாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெபவேளையிலே நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், கர்த்தர் சீயோனில் இருந்து யார் யாரை ஆசீர்வதிப்பார்? ஐயா, எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஐயா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். என்ன சூழ்நிலை வந்தால் என்ன, எத்தனை ஆபத்துகள், எத்தனை உபத்திரவங்கள், சவால்கள் நிறைந்ததாய் உங்கள் வாழ்க்கை இருந்தால் என்ன, கர்த்தரை நம்புகிறவர்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல. எப்படி ஒரு பர்வதம், எப்படி ஒரு மலை, ஐயா, பேர்க்கவே முடியாத, ஆண்டாண்டு காலமாய் அசைக்க முடியாதது போல் இருக்கிற ஒரு பெரிய மலை எப்படி இருக்குமோ, சீயோன் பர்வதம் எப்படி இருக்குமோ, அப்படியே கர்த்தரை நம்புகிறவர்கள், mighty God, அப்படியே இருப்பார்கள். என்ன வந்தால் என்ன, எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தால் என்ன, என் அன்பு தேவ பிள்ளைகளை, அசையாமல் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் நீங்க அப்படியாய் வாழும் பொழுது ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதத்தை போல் மாத்திரமல்ல, ஒரு நாளே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், ஆதலினால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். பாருங்கள், யார் யாரை கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார்? ஐயா, எப்பொழுது ஒரு மனிதனை அவர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்க முடியும் என்று பார்த்தோமே ஆனால், நிச்சயமாக சங்கீதம் 128 இப்படியாய் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து, நன்றாக கவனியுங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே பயந்து நடக்கிற, செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, ஐயா, சொந்த உறவுகளோடும் சரி, அந்நியரோடும் சரி, அடுத்தவர்களோடும் சரி, கூட இருக்கிறவர்களோடும் சரி, எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், அவர் சொல்லுகிற வழிகளில், அவருடைய வார்த்தை காட்டுகிற வழிகளில், வேதம் காட்டுகிற வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், அவனுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவருடைய வார்த்தைகளிலே, கற்பனைகளிலே, கட்டளைகளிலே கவனமாயிருந்து அதை நம்பி அதற்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நடக்கக்கூடிய காரியங்களை கேளுங்கள். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஐயா, நான் சிறு வயதுல அநேக முறை யோசிக்கிறது உண்டு, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இதுல என்னையா ஆசீர்வாதம் இருக்குது? என் கையின் பிரயாசத்தை நான் தான் சாப்பிடுவேன், வேற யார் சாப்பிடுவாய் என்று நினைத்தது உண்டு. ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள், இன்று அநேகருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் அடுத்தவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் உழைக்கிறார்கள், ஆனால் சாப்பிடுகிறவர்கள் அந்நியராய் இருக்கிறார்கள். உங்கள் பணத்தை அநேகர் சாப்பிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், உங்கள் விரோதிகள் உங்கள் செல்வத்தை அனுபவிக்கிறார்கள். ஐயா, உங்களை விரோதமாய், எதிரியாய் பார்ப்பவர்கள் உங்கள் செல்வத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அநேகருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள். இன்னும் அநேகருக்கு கையின் பிரயாசங்களினால், பட்ட பாடுகளினால் வந்த ஆஸ்தியை, ஐஸ்வரியத்தை, ஆகாரத்தை சாப்பிட முடியவில்லை.
கர்த்தரானால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஹல்லேலூயா. இன்னும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள், நெருஞ்சி முள்ளை போல் இருக்க மாட்டாள். உன் மனைவி உன் வீட்டோரும் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயந்த மனிதனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். இன்னும் பாருங்கள், கர்த்தர் இவர்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதித்து ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்கள் எருசலேமின் வாழ்வை, மகிமையான வாழ்வை, இம்மையிலும் மறுமையிலும், ஒருவேளை இம்மையிலே பல்வேறு துன்பங்கள், பாடுகள், நீதி நிமித்தம் அநேக உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம். ஒருவேளை நீதியின் நிமித்தம் நாம் நடந்த பிறகும் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். தேவ பிள்ளைகளாய் நடந்த பிறகும் உங்கள் ஆகாரத்தை அந்நியர் சாப்பிடுவது போல காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக வாழும் பொழுது நிச்சயமாக அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உங்களுக்கு நித்திய கனமகிமையை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் நிறைந்த வாழ்வை காண்பீர்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளை, ஓ மைட்டி காட், ஓ தேவ பிள்ளைகளுக்கு, தேவ சுதந்திரவாளிகளுக்கு, தேவனால் நடத்தப்படுகிற, ஆவியானவரால் நடத்தப்படுகிற மகிமையான தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகும் அந்த அற்புதமான மகிமையை, சுதந்திரத்தை நீங்கள் காண்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து நடங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். எந்த சூழ்நிலையிலும், எல்லா சிக்கலான சிரமமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் அதற்கு பயந்து நடப்பீர்களே ஆனால் இந்த உலகத்தில் உங்களை எதிர்த்து நிற்க எந்த சக்திக்கும் எந்த வல்லமைக்கும் அதிகாரமே இல்லை. எந்த சூழ்நிலைகள், எத்தனை காரியங்கள் தாறுமாறாய் போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் எதிர்மறையாய் போவது போல போனாலும் சரி, ஒருவேளை எங்கோ தோற்றுவிட்டோம், தொலைந்து விட்டோம் என்ற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல யாராலும் உங்களை காப்பாற்றவே முடியாது இனி என்கிற ஒரு சூழ்நிலை, அசிங்கமான, அவலமான அல்லது சிக்கலான மகாக்கேடான சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டுக் கொண்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், போராட்டங்களும் உபத்திரவங்களும் அநேகமாயிருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து, நன்றாக கவனிங்கள், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரை உங்களை விடுவித்து பாதுகாப்பார். பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஐயா என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஐயா உங்க உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வரும் பொழுது, உங்களுக்கும் உங்கள் எதிராளிக்கும் பிரச்சனை வரும் பொழுது, எதிராளிகள் போல் காணப்படுகிறவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, அல்லது வீட்டிலே குடும்பத்திலே வருகிற கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், அல்லது உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கும் உங்களுக்கும் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே தீர்க்க முயலுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் எதிலும் எப்பொழுதும் எங்கேயும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் நீங்கள் வாழுவீர்கள். உங்கள் வாழ்நாளெல்லாம் செழித்தும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு சுதந்திரமாகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த அற்புதமான வேளையிலே கர்த்தாவே, இவர்களை சீயோனில் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயந்து தேவ சந்நிதியிலே வந்து இரவும் பகலும் காத்திருக்கிற, பயத்தோடு பக்தியோடு காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் இவ்விதமாய்
அதிகமாய் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இவர்கள் கையின் பிரயாசங்களை இனி அந்நியர் சாப்பிடாதபடி ஐயா, வட்டி என்றும் அல்லது வேறு எந்த வகையிலும் அநியாயமாய் அல்லது அடக்குமுறையிலோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ இவர்களுடைய கையின் பிரயாசங்களை அந்நியர் சாப்பிடாதபடி இவர்களே சாப்பிடும்படியாய், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கணவன் மாத்திரமல்ல, மனைவியும் கனிதரும் திராட்சை செடியை போல குடும்பத்திலே வாழத்தக்கதாக ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் சுவாமி. இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் பந்தியோரம் ஒலிவ மர கன்றுகளைப் போல ஓங்கி வளர்ந்த பிள்ளைகளாய், சந்தோஷமும் சமாதானத்தையும் கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காணும்படியாய் என் தேவனாகி கர்த்தரே இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கும் மத்தியிலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, இந்த நல்ல செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பார்களாக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடன் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இவர்கள் மீது நீங்காததாய் நிலைத்திருப்பதாக அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்திரமல்ல, நிச்சயமாய் உங்களை கர்த்தருக்கு பயந்து காலையிலும் மாலையிலும் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களை கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.